பின்னாடி பண்ணல. ஏன்னா சுவாமி இல்லையா, நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. சுவாமி தான் நம்மள ஆசீர்வாதம் பண்ணணும். அக்ஷதை வச்சிருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அக்ஷதை வந்து சுவாமி கிட்ட இருந்து வாங்கிட்டு போகணும். பாதத்துல வச்சு என்ன பண்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் வந்து வாங்கிட்டு போங்க அக்ஷதைய. அந்த அக்ஷதையை கொண்டு போனா சுபிக்ஷம் பிளஸ் என்ன பண்ணனா, உங்களுக்கு சீக்கிரம் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அந்த அக்ஷதையை கொண்டு போறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சீக்கிரம் அதிசீக்கிரமே கல்யாணம் நடக்கும். சரிங்களா? அதனால அக்ஷதை வாங்கிட்டு போகணும். சுவாமி கிட்ட அக்ஷதை வாங்கிட்டு போகணும். சரிங்களா? பூஜையை முடிச்சாச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் ஆக போறது. ஆகி முடிச்ச உடனே சுவாமிக்கு நைவேத்தியம் முடிச்ச உடனே
சுவாமி. அவருக்கு சாணித்தியம் இருக்கும். சாணித்தியம் சொல்லக்கூடிய சாணித்தியம் என்னன்னு சொன்னா, சாணித்தியம் நிறைய பேருக்கு தெரியாது. சாணித்தியம் அப்படின்னு ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, சுவாமி மக்களுக்கு செய்யக்கூடிய அனுகிரகம், ஆசீர்வாதம், இதெல்லாம் வந்து சாணித்தியம். அதாவது சுவாமி வந்து பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிருபாகடாட்சம் பண்றது சாணித்தியம் வேறு. அதை வந்து எல்லாரும் சுவாமி வந்து தரிசனம் பண்ணா எல்லாமே இருந்து நடக்கும். நிறைய பேர் வந்து சுவாமி நிறைய பேர் தெரிய மாட்டேங்கிறது. சுவாமி பரவலாக தெரிய மாட்டேங்கிறது. சுவாமி எவ்வளவு பழமையானது தெரிய மாட்டேங்கிறது. சுவாமி கிட்ட இந்த சுவாமிக்கு என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கலாம், ஒரே நிமிஷம் கவனிக்கலாம், ஒரே நிமிஷம் கவனிக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒரு முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா நம்மளுக்கு வீடு மழை கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முருகன் கோயில் போனீங்கன்னா வியாதி நிவர்த்தி ஆகும். அப்படிலாம் இப்படி கிடையாது. நம்ம சுவாமி கிட்ட என்ன கேட்டாலும் நிவர்த்தி பண்ணிடுவார். நம்மளுக்கு ஒரே ஒரு சிறப்பு தெரியுங்களா, நம்ம சுவாமிக்கு என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரு. நம்ம சிவசுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவ சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி கேட்ட உடனே கொடுத்துருவாரு. நம்ம குமர போட்டாங்க சிறப்பு. அதனால என்ன பண்ணுங்க, சுவாமிக்கு வந்து அடிக்கடி சுவாமி வந்து தரிசனம் பண்ணி உங்களுக்கு வேண்டியது சுவாமி கிட்ட கேட்டீங்கன்னா சுவாமி பரிபூர்ணமா கிருபாகடாட்சம்